ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி விட்டுட்டு 1 கப்பு அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெல்லம் இடித்து போட்டு அதை கரைக்க வேண்டியதுதான். உங்கள்கிட்ட பொடியாக இருக்கிற வெல்லம் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா அதை கொதிக்க வச்சுட்டு நம்ம எடுக்க வேண்டியதான். இதுக்கு பாகு பதத்துக்கு வரணுன்றது அவசியம் இல்லை. அது வெல்லம் நல்லா கொதிச்சா போதும். இப்போ இதுக்கு தேவையான வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் கற்பூர வாழை எடுத்துருக்கிறேன். இதை நல்லா பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றும் போது பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சூடாக ஊற்றிடாதீங்க. நல்லா கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து ஊற்றிட்டு நீங்கள் நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் எடுத்த அதே கப்பில் பார்த்திங்கன்னா அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்லை. இது கூட பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்திங்கன்னா இதனுடைய டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். அரிசி மாவும் வாழைப்பழமும் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைக்கும்பொழுது திக்காக இருக்கும். இப்போ 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சுற்றிட்டு மறுபடியும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா அதை கலந்து விடுங்க. இப்போது 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக உப்பி வரும். இப்போ பணியார சட்டியில் நெய் இல்லை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை குழிக்குள்ளே ஊற்றி எடுக்க போகிறோம். ரொம்பவே நைஸாக இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பாதத்தில் இருக்கணும். இப்போ நீங்கள் அதை ஒவ்வொரு கரண்டியாக நீங்கள் ஊற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேணும்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்லோ குக்கில் வச்சுக்கோங்க. மீடியம் குக்கில் வச்சாலும் சீக்கிரமாக வெல்லம் சேர்த்துக்கிறதுனால ஒரு மாதிரி கருப்பாக ஆகிடும். ஆனால் உள்ளே வேகாது. ஸ்லோ குக்கில் வச்சுட்டு நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி விட வேண்டியது தான். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காலையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா ஈவினிங் வர பிள்ளைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் ரொம்பவே கொடுக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரியும் செய்யலாம். இல்லை வந்த உடனே ஸ்கூல்லேருந்து வந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியும் செய்யலாம். 2 ஹவர்ஸ்ன்றது நம்மளுக்கு சாஃப்ட் எந்த அளவுக்குன்னு நீங்கள் 1/2 hour ஊற வச்சாலும் அதுக்கேற்ற சாஃப்ட் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்கும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. மீதி பேலன்ஸ் இருக்கிற மாவும் நம்ம ஊற்றி எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஹெல்தி ரெசிபியும் கூட. வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.